இப்ப உணவியல் மாற்றங்கள் அப்படின் போது நம்ம என்ன பண்ணோம்? B12 ரிச் ஃபுட் எடுக்கணும். இந்த B12 ரிச் ஃபுட்லயும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எதை பிரதானமா சொல்லலாம் அப்படின்னா முளைக்கட்டிய பயிர் வகைகள். நம்ம ஒரு ஈவினிங் நேரத்துல ஒரு சுண்டல் இல்ல நாங்க ஈவினிங் சாப்பிட்ற ஹேபிட் இல்லைங்க அப்படின்னா நம்ம வந்து பாருங்க பச்சை பயிறு, கருப்பு மூக்கடலை, வேர்க்கடலை, காராமணி, கொள்ளு இதெல்லாம் நல்ல முளை வருங்க. அதுக்கும் மேல வந்து பாருங்க ராஜ்மாவை முளை வர வைக்கிறதுலாம் கூட இருக்கு. பட் நம்மளுக்கு அது தெரியாது, அது கொஞ்சம் கஷ்டம். அப்ப நம்ம மீதி விஷயங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் சொன்ன வஸ்துக்கள்ல நல்லா வந்து பாத்தீங்கன்னா முளை வரும். இந்த மாதிரி வஸ்துக்களை ஊற வச்சு முளைக்க வச்சு தினமும் ஒரு பிடி அளவுக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா சுண்டல் செஞ்சு சாப்பிடலாம். இப்ப பயிறு பச்சை பயிர்லாம் என்ன நம்ம பச்சையாவே கூட சாப்பிட்டுக்கலாம். இல்ல பிடிக்கல அப்படின்னா சுண்டல் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இல்ல பச்சை பயிறு முளை கட்டி குழம்பு கடையிறது இப்படி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இல்ல முளை கட்டின பயிரை பெசரட்டு தோசை செய்வாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி செஞ்சு சாப்பிடலாம். அதே மாதிரி தினம்தோறும் ஒரு 6 பாதாம் எடுத்துக்கலாம், நரம்புகளுக்கு சத்து கொடுக்கக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். பூசணி விதை, இப்ப இந்த பாதாம், பூசணி விதை, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வெள்ளரி விதை, இதெல்லாம் கடைகள்ல விற்கிறாங்க. ஒரு 100 கிராம் வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு எல்லாத்தையுமே லைட்டா வந்து ஃப்ரை பண்ணிடுங்க. கூட வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஃப்ரை பண்ணிட்டு லைட்டா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு அதுல கொஞ்சம் சாட் மசாலா போட்டு நம்ம ஒரு டப்பால போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா ஒரு 11 மணிக்கு ஒரு டீஸ்பூன் சாப்பிடலாம், ஒரு 3 மணிக்கு ஒரு டீஸ்பூன் சாப்பிடலாம். அது அந்த ரோஸ்டட் சீட்ஸ் மாதிரி நம்ம எடுக்கும் போது நரம்புகளுக்கு நல்ல சத்து அப்படின்றது கிடைக்கும்.